வானம் திறந்து வெள்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. பிதாவே, பிதாவே, வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக அனுப்பி அருளும். தூய ஆவியே, எழுந்தருளி வாரும். உம்முடைய நம்பிக்கையாளர்களுடைய இதயங்களை நிரப்பும். அவைகளில் அன்பின் அக்கினியை மூட்டியருளும். உம்முடைய ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, கால நிறைவில், அதாவது மீட்புக்கான தயாரிப்பு காலம் நிறைவடைந்து மெசியா பிறந்த பிறகு உள்ள காலகட்டத்தில் தூய ஆவியாரின் பிரசன்னம் நிரம்பியது குறித்து வரும் நாட்களில் தியானிக்க உள்ளோம். திருமுழுக்கு யோவானை தூய ஆவியார் இயக்கியது குறித்து இன்று 13ஆம் நாள் தியானிப்போம். கால நிறைவில் கிறிஸ்துவின் ஆவி. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யோவான். அவர் தாய் வயிற்றில் இருக்கும்போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். தூய ஆவியால் கருவுற்றிருந்த கன்னிமரியாவின் வயிற்றிலிருந்த கிறிஸ்துவாலே இது நிகழ்ந்தது. அன்னை மரியா எலிசபெத்தம்மாளை சந்தித்ததென்பது கடவுள் தன் மக்களை சந்திக்கும் நிகழ்வானது. அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தூய ஆவியின் அனல் திருமுழுக்கு யோவான் மேல் இருந்தது. பிறக்க இருந்த திருமுழுக்கு யோவான் ஆண்டவரின் முன்னோடியாக வந்தார். ஆண்டவருக்கான மக்களை ஆயத்தம் செய்யும் தூய ஆவியானவரின் பணியானது திருமுழுக்கு யோவானில் நிறைவடைகிறது. மேலும் தூய ஆவியார் இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியது என்பது இறைவாக்கினரை விட மேலான திருமுழுக்கு யோவானோடு நிறைவடைகிறது. எலியாவில் தொடங்கிய இறைவாக்கு பணியை திருமுழுக்கு யோவானில் தூய ஆவியார் நிறைவு செய்கிறார். உங்களுக்கென்றிருந்த அருளை பற்றித்தான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர். இந்த மீட்பை குறித்து துருவி துருவி ஆய்ந்தனர். தங்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்து பட வேண்டிய துன்பங்களையும் அவற்றுக்கு பின் அடைய வேண்டிய மாட்சியையும் முன்னறிவித்த போது ஆவியால் குறிப்பிடப்பட்ட காலமும் சூழ்நிலையையும் எவை என்று ஆராய்ந்தனர். அவர்களது பணி தங்கள் பொருட்டல்ல, உங்கள் பொருட்டே என்பது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. விண்ணினின்று அனுப்பப்பட்ட தூய ஆவியால் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தவர்கள் அவர்கள். முன்னறிவித்தவற்றை இப்போது உங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இவற்றை அறிந்து கொள்ள வானதூதர்களும் ஆவலோடு இருந்தார்கள். இறைவாக்கினர்கள் வாயிலாக தான் முன்னறிவித்த இயேசு கிறிஸ்துவை திருமுழுக்கு யோவான் வழியாக தூய ஆவியானவர் சுட்டி காட்டினார். இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, நீராலும் ஆவியாலும் பெறப்போகும் புது பிறப்பை நிகழ்த்த போவதன் மூலம் மனிதனின் தெய்வீக பாவனையை கிறிஸ்து மீட்டெடுக்கும் பணியை தூய ஆவியானவர் இறுதியாக திருமுழுக்கு யோவானில் தொடங்குகிறார். ஜெபம். மீட்புக்கான தயாரிப்பை நிறைவடைய செய்து அதனை செயல்படுத்தி துவங்கிய தூய ஆவியானவரே, என்னை நிரப்பியருளும். அன்னை மரியாவை உம் வல்லமையால் நிரப்பினீர். அவர் சந்தித்த எலிசபெத்தம்மாளின் வயிற்றிலிருந்த குழந்தையை அருட்பொழிவு செய்தீர். திருமுழுக்கில் எங்களுக்குள் வாசம் செய்ய வந்தவரே, எங்களில் நீர் செயல்பட எங்களையே விட்டுத்தர எங்களுக்கு உதவும். நாங்கள் சந்திக்கின்ற மனிதரும் உம் அருட்பொழிவை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களில் செயலாற்ற வாரும். ஆமேன்.